கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:12 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மை தருவேன். I will restore double to you. இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு இந்த நன்மை? யார் தருகிறார்? அவருக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை தான் இந்த நன்மை. அது எப்படிப்பட்ட நன்மை? இரட்டிப்பான நன்மை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்படவில்லை என்று திருமறை சொல்லுதேன். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விடுவதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு நன்மை நான் தந்துருவேன், அதுவும் இரட்டத்தனையான நன்மையை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நன்மையே காணாதபடி நமது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கல. நிறைய நன்மைகள் இருப்பதை போல தோன்றுகிறது. உன்னத்தையுமே சுதந்திரித்துக் கொள்ள முடியல. எந்த ஒரு நன்மையுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடி தடைகளும் போராட்டமும் நமக்கு முன்னால வந்து கொண்டே இருக்கல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன், அது நிச்சயமா உனக்கு நான் தருவேன். சோர்ந்து போகாத, நான் பலப்படுத்துவேன், நான் தருவேன். உன் ஜெபத்திற்கு நிச்சயமா இரட்டிப்பான நன்மையை பதிலை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில காரியங்களுக்காக போராடி 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 பதிலே இல்லாதபடி சோர்ந்து நிக்கிறோம்ல. சில காரியங்களுக்கு அசைவே இல்லாதபடி மரித்ததை போல சில பிரச்சனைகள் அப்படியே இருக்குதுல்ல. ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் கொடுப்பேன். நான் கோயில் என்னைக்குமே சொல்லுவேன், நீங்கள் விடுகிற கண்ணீர் துளிகள் விதைகள் என்று சொல்லுவேன். அது நிச்சயமா விளையும். அது நிச்சயமா ஆண்டவர் முளைக்க செய்வார். அது நிச்சயமா பலன் கொடுக்கும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை உனக்கு நான் கொடுத்துருவேன். கவலைப்படாதிருங்கள். அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதம். இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி தருவார், நம்மையும் நிறுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரேன். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய நன்மையை எங்களுக்கு தாருமப்பா. உங்களுடைய மகிமை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.